டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதுற டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து காலையில 9:30 மணிக்கு 2வது டெஸ்ட் மேட்ச் வந்து விசாகப்பட்டினத்தில நடந்துச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து சொன்ன மாரி யாரு டாஸ் வின் பண்றாங்களோ, அவங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தா கொஞ்சம் சூப்பரா இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி இந்தியா பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. பேட்டிங் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா விளையாண்டுருக்காங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏர்லியே விக்கெட் விழுந்துருச்சு. ஸ்டார்ட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவும், சுப்மன் கில்லும் கிட்டத்தட்ட ஒரு ஏர்லியாவே விக்கெட்ட விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சுப்மன் கில் கூட 34 ரன் அடிச்சாரு. ஆனா, ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ரன் கூட அடிக்கல ரோஹித் சர்மா. அவரு குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கூட அடிக்கல. ஆனா, நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் செஞ்சுரி அடிக்காம விடவே மாட்டாரு. இது வந்து நீங்க வேணா பாருங்க. நான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் சொல்றேன். ரோஹித் சர்மா மேல வச்ச கான்ஃபிடன்ஸ்ல சொல்றேன். அவரு கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல குடுத்தா ஒரு செஞ்சுரி அடிச்சுருவாரு. ஏன்னா, இது வந்து ரோஹித் சர்மாவோட ஃபார்ம்க்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா, 179 ரன் நாட் அவுட்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 250 பாலுக்கு மேல தான் புடிச்சு இந்த இந்த ரன் அடிச்சிருக்கிறாரு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. செம்ம ரெக்கார்டு இது. ஆனா, அவரு பார்த்தீங்கன்னா, 1 நாள் நின்றுக்கிறாரு. அடுத்த நாள்ல அவரு நிப்பாரான்றது தான் நமக்கு மிகப்பெரிய டவுட்டா இருக்குது. ஆனா, நாளைக்கும் நின்னுட்டாரு அப்டின்னா, வேற லெவல்ல இருக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு 400 அண்ட் 450 அபோவ் ஸ்கோர் அடிச்சாங்கன்னா, சூப்பராவே இருக்கும். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, கேஎஸ் பரத் அவுட் ஆயிட்டாரு. ரஜத் பட்டிதார் அவுட் ஆயிட்டாரு. அக்சர் பட்டேல் அவுட் ஆயிட்டாரு. எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. இப்ப அஸ்வின் மட்டும் தான் ஸ்டாண்டிங் குடுத்துட்டு இருக்காரு. இவரு தான் லாஸ்ட் விக்கெட். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, எல்லாம் பவுலர் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரவீந்திர ஜடேஜாவ மிஸ் பண்றோம். ஏன்னா, ரவீந்திர ஜடேஜா இருந்திருந்தாருன்னா, அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு குயிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்திருப்பாரு. இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா இல்ல. வாஷிங்டன் சுந்தரும் மேட்ச்ல இல்ல. அதுக்கு பதிலா குல்தீப் யாதவ் இருக்கிறாரு. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா, ஸ்பின் தான் போடுவாரு. அதுக்கு மேல ஜஸ்பிரீத் பும்ராவும், முகேஷ் குமாரும் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் இருக்கிறதுனால பெருசா பார்த்தீங்கன்னா, ரன்னுன்றது கிடைக்காது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரன்னும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வெளிநாடு டெய்லண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் டெய்லண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா, பெருசா பேட்டிங்ல அவங்களோட கான்சன்ட்ரேஷனே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்ல மட்டும் தான் இருக்கும். அதனால நான் சொல்றேன். என்னைய பொறுத்தவரையுமே நாளைக்கு நாளைக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 450 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டாங்கன்னா கூட மேட்ச் ட்ரா இல்ல வின் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தோக்கறதுக்குலாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட பேட்டிங் இத விட சூப்பராவே இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அந்த மேட்ச பார்த்தா தான் நமக்கு தெரியும் போக போக. ஆனா இங்கிலாந்தோட பவுலிங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பராவே இருந்துச்சு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஷொஹேப் பாஷிர்ன்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேயர். அவரும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரியான் அகமது அவரும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஸ்பெல் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல விக்கெட்லெஸ்ஸா போனது பார்த்தீங்கன்னா, ஜோ ரூட் மட்டும் தான். ஹார்ட்லி கூட ஒரு விக்கெட் இருந்தாரு. ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா, பக்காவா கில்லி விக்கெட்ட சூப்பரா எடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா, சொல்லி வச்சு எடுத்த மாரி இருந்துச்சு அவரோட பவுலிங்கு. இவங்களோட பவுலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்க பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் பிட்ச், இங்கிலாந்து பிட்ச், ஆஸ்திரேலியா பிட்ச்ல தான் இவங்களோட பவுலிங் எல்லாமே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா அந்த அளவுக்கு லைன் அண்ட் லென்த்ல பெர்ஃபெக்ட்டா போடக்கூடியவங்க தான் இந்த ஆண்டர்சன், இந்த பிராடு, இந்த கம்மின்ஸ், ஹேசல்வுட், ககிசோ ரபாடா, வேரன் பிலாண்டர் இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த க லைன் அண்ட் லென்த்ல போடக்கூடிய சூப்பரான பிளேயர்ஸு. அந்த மாரி பிளேயர்ஸ் தாமே ஃபாஸ்ட் பவுலிங் சாதகமான பிட்ச்லாம் விட்டா பூந்து விளையாண்டுருவாங்க. இது வந்து ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமான பிட்ச். இங்க வந்து ஸ்பின்னு தான் எடுபடும். ஸ்பின்னும், பேஸுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. நாளைக்கு மேட்ச்ல பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் முடிஞ்சுச்சுன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா சூப்பரா விளையாடுவாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து தரமா விளையாடக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்டயும் பேட்டிங் இருக்குது. பேட்டிங்க பொறுத்தவரையிலுமே அவங்களும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஜாக் ராவ்லி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட், பேர்ஸ்டோ, ஒல்லி போப் இந்த மாரி பென் ஃபோக்ஸ்ன்னு நெறைய பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களும் டக்கெட்டுன்னு சொல்லிட்டு நெறைய பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச் மட்டுமே விளையாடக்கூடியவங்க. எப்பயுமே நம்ம ஸ்குவாடும் அதே மாரி தான் நம்ம அமைக்கணும். எல்லா விதத்திலயுமே நம்ம டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடிய ஸ்குவாட் இருக்கணும். ஒன் டே மேட்ச் விளையாடக்கூடிய ஸ்குவாட் இருக்கணும். T20 மேட்ச்னா T20 மேட்ச் விளையாடக்கூடிய ஸ்குவாட் இருக்கணும். எல்லா மேட்சுமே எல்லாருமே விளையாண்டாங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. அதேமாரி இன்ஜூரி வந்து அதிகமா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன மிஸ் மிஸ்ஸிங்னால தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஐசிசி கோப்பை வந்து நமக்கு கிடைக்கவே இல்ல. இதுவும் ஒரு சின்ன காரணம் தான். இதுதான் காரணமான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. நாளைக்கு மேட்ச்ல தான் நமக்கு தெரியும். என்னைய பொறுத்தவரையிலுமே இந்தியா தான் இந்த மேட்ச
55% வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப 55% இங்கிலாந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. மீதி ட்ரால தான் இருக்குது. இங்கிலாந்து வின் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வேணா வாய்ப்பு சொல்லலாம். மித்தபடி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வின் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேஜ் 6 விக்கெட் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 336 ரன்னுக்கு. இந்த 6 விக்கெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 ரன்னுக்குள்ள எல்லார் விக்கெட்டையும் இழந்தா கூட நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா, ஸ்டாண்டிங் பண்றதுக்கு ஆள் இருக்காது. ஆனா அஸ்வினி நம்ம சாதாரணமா எடுத்துறக்கூடாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சிட்னி டெஸ்ட்ல ஹனுமா விஹாரி கூட ஒரு கடப்பார பேட்டிங்ல நின்னது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நான் சொல்றேன். பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல பார்த்தா தான் தெரியும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு அடுத்த டே 2 ஓட ரிவ்யூ பார்க்கலாம். பாய்.